Hello guys, welcome back to the channel. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கேம்னு பார்த்தீங்கன்னா என்ன சேலஞ்ச்னா அது ஒரு சேலஞ்ச் தான் கைஸ். நான் ஆட மாட்டேன், ஆனால் டீமேட்ஸ்லாம் ஆடி இந்த மேட்ச்சை ஜெயிக்கணும். டீமேட்ஸ்க்கு வந்து இன்னும் இது என்கரேஜ் பண்ணலான்னா டீமேட்டை ரிவே பண்ணலாம். அடிக்கக்கூடாது, டவுனையும் கீழே எடுக்கக்கூடாது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இதையும் வாங்கி கொடுக்கலாம். வாங்கி ஏதாவது பொருள் வாங்கினா வாங்கலாம், கன்று வாங்கினா வாங்கி கொடுக்கலாம், கேட்டால் வாங்கி கொடுக்கலாம். கன்று கூட கையில் வச்சுக்கலாம் நாங்கள். அதான் சரி, இந்த இதை பார்க்கலாம். இது வந்து 4ஆம் தேதி வரும். 5ஆம் தேதி வந்து நான் ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டேன். அந்த உள்ள பார்ட் 1 போட்டேன்ல கைஸ், 2ஆம் தேதி 1ஆம் தேதி போட்டேன். பார்ட் 1 பார்த்தேன்ல, அது வந்து 24 hours ரீச்சுன்னு சொல்லவே இல்லை. 24 மணி நேரத்துக்கு ரீச் ஆகணும்னு நான் சொல்லவே இல்லை. அதனால 5 லைக் ரீச் ஆகல. நான் வந்து 5ஆம் தேதி ஒரு பார்த்து போடுவேன். இது வந்து 3ஆம் தேதி எடுக்கிறது. 5ஆம் தேதி ஒரு பார்த்து போடுவேன். அப்போ வந்து நீங்கள் 24 ஹவர்ஸில் லைக் டார்கெட் கைஸ். லைக் டார்கெட் ரீச் பண்ணிங்கன்னா உடனே அடுத்த நாள் வந்துடும். அன்றைக்கி போட மாட்டேன் கைஸ், அடுத்த நாள் உடனே போட்டுக்குவேன். அடுத்த வந்து போனால் தோத்தாச்சு. என்கிட்ட கன்னில் ஃபஸ்ட் ஆள் அதான். இதாவது பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிளாக் வந்து சூப்பராக ஒரு கன் எடுத்து போட்டு டவுன் வச்சுட்டாங்க. 2 பேர் டவுன் வச்சுட்டாங்க. 2 பேராக ஒத்தாதான் தெரியல. 2 பேர் ஒத்தாது கைஸ், ஒத்தாது. நான் தப்பாகவும் சொல்லக்கூடாது. இல்லை ஒத்தாது. பிளாக் டவுன் பத்தாது. என்னையும் மேலே இருக்கான்னு சொல்லிட்டேன். அவங்களே பண்ணிட்டேன், என்னையே பண்ணா பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன். டவுன் மட்டும் கைஸ் ஒரு லெவல் ஆகிட்டேன். இந்த லெவலில் ஆகிட்டேன் கைஸ். மற்றதுக்கும் எல்லாமே ஜீரோ இருந்திருக்கும். டவுன் இந்த லெவலில் ஆகணும். நிறைய பண்ணிட்டாங்க ராக்ஸ்லாம் வந்து. அப்படியா இருந்தாலும் கணக்கு கைஸ், கணக்காகுது மேலே வச்சு பார்த்தா கூட. வந்து கட் பண்ணி போட்டுப்போம் கைஸ். ஏன்னா இது வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போதா. ஏன்னா இப்பயே 6.19 செகண்ட்ஸ் வருது. 6 minutes 19 seconds வருது கைஸ். இது இந்த மாதிரி ஏறுன்னு அன்றைக்கி நான் சொல்லியிருந்தேன், யாரும் பார்க்கல. நான் எதுவும் பார்க்கல. இந்த மாதிரி ஏறும் கைஸ். அது அன்வான்ஸ் பிளாக் இந்த நேரம் என்னால் ஏற முடியல. இல்லைன்னா ஏறிப்பேன். சரி, இங்கே ராக்ஸ் நான் வேறு தனியாக இருக்காங்களேன்ட்டு நான்சர் போனேன். நான்சர் போயிட்டு 10 என்ன பண்ணிக்கலாம். அதெல்லாம் நார்மலாக ட்ராப் எதுக்கு என்ன பண்ணிக்கலாம். ஆமாம் கைஸ், வேறு ஏதாவது கண்டென்ட்டு ஏதாவது செய்யணும்னு சொன்னீங்கன்னா நான் செய்கிறேன் கைஸ். ஏதாவது என்ன வேணால் சொல்லுங்கள் கைஸ், நான் செய்கிறேன். கீழே கூட எடுக்கக்கூடாதுன்னா நான் அதை மட்டும் தான் சுட்டேன். கீழே எடுக்கக்கூடாது இந்த ஒரு காரணத்துனால நான் பொறுமையாக இருந்தேன் கைஸ். அப்படி இந்த மேட்ச் ஜெயிச்சிருவோம் கைஸ். அப்படி ஜெயிக்கிறதுனா இன்னொரு மேட்ச் போட்டது. இந்த இடத்துல அவன் கீழே வச்சுட்டான் கைஸ். அவனை அந்த கன் எடுத்துடாங்க, இந்த கன் எடுத்து நான் போட்டுப்பேன். ஆனால் நான் அப்போ தான் தெரியே தான் சேலஞ்ச் இல்லைன்னா ஒரு கில்லு கற்றுக்கோங்க கைஸ். இந்த மேட்ச்சை எல்லாம் சேலஞ்ச் தானே அப்படின்னு விட்டு போயிட்டேன். அப்பயே சேலஞ்சு போட்டுப்பேன். நீங்கள் மேலே போங்க, நான் உங்க கூட வந்து நிற்கிறேன். நீங்கள் யாங்கி அடி ப்ரோ அப்படின்னு நான் சொல்லுறேன். யாங்கி அடி ப்ரோ, யார் இருந்தாலும் நான் ரியா பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். சரி ப்ரோ. அதான் நாங்கள் வந்து 10 இருந்தாலும் முடியும். நின்று அதிபுக்காக பார்த்துக்கான்னு நான் சொன்னேன். ஆனால் ஸ்பெக்டேட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஸ்பெக்டேட் பண்ணுவேன் கைஸ். எப்படி சொல்கிறேன்னா, நம்ம எப்படிதான் நவுல மெக்கி தகு பார்த்தாக்கா தான் நான் மெக்கி தந்துட்டேன். இதுதான் தருவான் கைஸ். நானும் தந்துக்கிறேன். கண்ணுக்கோ தருவான். ஏகே கண் நானும் தருவான். டவுனு ராக்ஸ்னால் டவுன் ஆகிட்டாங்க. நம்ம கூட எல்லாமே தமிழ் பிளேயர்ஸ். ஆமாம், எல்லாமே தமிழ் பிளேயர்ஸு. இதுக்காக வச்சுக்கிட்டு அடிக்காம பார்த்தாலும் இன்னும் பார்த்தாலும் சரி, எனக்கு டவுன் ஆகிடுச்சு. அங்கே போயிட்டு ஆட்டம் காமிப்போன்னு பார்த்தேன். ஆனால் அவன் என்ன ஆச்சுன்னு தாக்கிட்டான். என்னன்னு சரியா பார்த்தேன், ஜஸ்ட்டு மிஸ் அவன் வந்துட்டான். சரிதான், சரி போய் கவர் எடுப்போம். பிளாக் ரிவே பண்ணாதானே பண்ணிட்டாரா? பண்ணாரா? நான் மொபைல் டில்லாக இருந்தேன். அதிக ஆரம்பிச்சாரு. அது இந்த லெவலையும் இருக்காங்க கைஸ். மேலே இந்த வீட்டு மேலே பிளாக் வாங்குவாங்களா?
பாருங்க கைஸ். கைஸ் இந்த கில்டுக்கு யாராவது கில்டு மேக் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எஸ்டி கில்டு யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் வந்து ஒரு சேலஞ்சு தான் கைஸ். சேலஞ்சு காமிக்கோ மேலே இருக்காங்க பார்த்தீங்களா, மேலே இருந்தாங்க அது மாதிரி ஏறி உட்காந்துக்கலாம். அவங்க உட்காந்துட்டு ஏறி எதிக்கலாம். டிஸ்ட்ராக்ஷன் வந்து பண்ணலாம். டிஸ்ட்ராக்ஷன் போய் பண்ண போகிறேன். ஏன்னா அவங்க சொந்த அளவுக்கு ஆடுவாங்க. அங்கே இருக்குவாங்க பார்த்தீங்களா, நம்பர் ஒன் சொன்னாச்சு ஆடுவாங்க. நான் அங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க என்கிட்ட. சரி அதான் என்னான்னு சொல்லி டிஸ்ட்ராக்ட் பண்ணால் ராக்ஸ் அடிப்பாங்க. சரி காலக்கிட்ட பார்த்தீங்களா கைஸ், அவன் என்ன வராங்கன்னு பிளாக் மேலே பார்த்து சொல்லிட்டாங்க. அதான் அந்த ராக்ஸ் நான் அடிக்க விடாது மாதிரி சுற்றுறா வச்சாச்சு. டவுன் வச்சாச்சு. யார் வச்சா வச்சாங்களா மேலே ஏறி அங்கேயும் போய் ஆற்று கம்மியான்னு பார்த்தா அவன் என்ன ஆற்று தள்ளிட்டான். அவன் என்ன போட்டு தள்ளிட்டான். சரி அவங்க எப்படின்னா ஜெயிச்சுக்குவாங்கன்னு பார்த்தேன். ஜெயிச்சுட்டாங்க. நான் எதுக்கு முன்னாடி சொல்கிறேன். ராக்ஸ் நான் வச்சுட்டாங்க வேண்டாம். பிளாக் எப்படி தான் எனக்கு கண்டிப்பாக டாப் ஃபார்ம் எடுத்துப்போங்க. சரி guys, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.